தட்டைப்பயிறு புலால் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு வந்து தட்டைப்பயிறு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோன்னா இது மசாலா என்னென்ன சேர்த்து அரைப்போம்னு நான் சொன்னேன். சரி, அதுக்கு உண்டான மசாலா ஜீரகம், மிளகு, சரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய். சரி, இது எல்லாத்தையும் வறுத்துக்குவோம். இந்த பட்டை கிராம்பு இருக்குல்ல, சரி, அதான் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்குறோம். சரி, ஓகே. ஆமாம், தட்டைப்பயிறு வந்து நம்ம தண்ணி கொதிக்கல தான் போட போகிறோம். அது போக ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். அதை பால் ஊற்றினா பாருங்களே வெள்ளை அரிசி எல்லாம் அரிசியோட சேர்ந்து கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஆமாம், லைட்டாக வேக வச்சுட்டு அரிசி போடணும். இதே அளவுகளை போட்டு குக்கரில் வச்சா நல்லா இருக்குமா? இந்த தேங்காய் பால் ஊற்றி இருக்கனால நுரையா வருது. வேலை முடிஞ்சா தம் போட்டு முடிச்சாச்சு.